வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமல தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். கிருமாம்பாக்கம் தனியார் விடுதிகளில் காவல்துறை அதிரடி சோதனை. சட்ட விரோதமாக யாரேனும் தங்கி உள்ளாரா என ஆய்வு. திருநள்ளாறு கோவிலில் உண்டியல் திறப்பு. பக்தர்கள் டிஜிட்டல் முறையில் காணிக்கை செலுத்த ஏற்பாடு. பட்டாசு தொழிற்சாலைகளில் துணை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு. முறையான உரிமம் பெறப்பட்டுள்ளதா என சோதனை. மாஹேவில் மழைநீரில் சிக்கிக் கொண்ட 5 குடும்பங்கள் படகுகள் மூலம் மீட்டனர் தீயணைப்பு துறையினர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையின் சார்பாக புதுச்சேரியில் உள்ள அப்துல் கலாம் கோளரங்கத்தில் சூரிய குடும்பம் குறித்து பேச்சு போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையின் சார்பாக புதுச்சேரியில் உள்ள அப்துல் கலாம் கோளரங்கத்தில் சூரிய குடும்பம் குறித்த பேச்சு போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி மாணாக்கர்களை அறிவியல் தொழில்நுட்ப துறையில் ஆர்வம் கொள்ளும் வகையில் நடைபெற்ற இப்பேச்சு போட்டியில் பள்ளியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த பேச்சாளர்கள் பங்கு பெற்றனர். ஆங்கில பேச்சு போட்டிக்கு காஞ்சிமாமுனிவர் அரசினர் பட்டமேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவன ஆங்கிலத்துறை தலைவர் ராஜவேல் நடுவராக இருந்து மாணாக்கர்களை ஊக்கப்படுத்தினார். தமிழ் பேச்சு போட்டிக்கு காஞ்சிமாமுனிவர் அரசினர் பட்டமேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவன தமிழ்துறை தலைவர் கிருஷ்ணகுமார் நடுவராக இருந்து மாணாக்கர்களை ஊக்கப்படுத்தினார். புதுச்சேரியில் உள்ள பள்ளிகளில் இருந்து பங்கு பெற்ற மாணாக்கர்களுள் தமிழுக்கு 3 ஆங்கிலத்திற்கு 3 தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்களுக்கு சான்றிதழோடு ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டன. மாணாக்கர்களுக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் மேடைக்கு அழைத்து பாராட்டு தெரிவித்தனர். போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. கோளரங்கத்தின் அலுவலர்களும் பணியாளர்களும் பேச்சு போட்டியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் செடல் உற்சவம் மற்றும் தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர். புதுச்சேரி நயினார் மண்டபம் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தின் 41வது ஆண்டு செடல் விழா கடந்த 11ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது. மேலும் விழாவையொட்டி நாள்தோறும் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு மாலையில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான செடல் மற்றும் தேர் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் இருந்து பூங்கரகத்தோடு ஏராளமான பக்தர்கள் சிறியது முதல் 20 அடி நீளம் வரை அலகு குத்திக் கொண்டும் ஆட்டோ, கார், மினிவேன் உள்ளிட்ட வாகனங்களை இழுத்து செடல் ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட அம்மன் தேரில் வைக்கப்பட்டு தேர்பவனி நடைபெற்றது. இதில் 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர். இதனிடையே யமகா வாகனத்தில் அலங்கரிக்கப்பட்ட சுவாமியை பக்தர் ஒருவர் செடல் குத்திக் கொண்டு இழுத்து சென்றது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநிலத்தின் மாஹே பிராந்தியத்தில் மழைநீரில் சிக்கிக் கொண்ட குடும்பத்தினரை படகு மூலம் தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். கேரளாவில் கனமழை பெய்து வருகிறது. மேலும் கேரள மாநிலத்தின் கண்ணூர் மற்றும் கோழிக்கோடு ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்த நிலையில் கேரளாவை ஒட்டியுள்ள புதுச்சேரி மாநிலத்தின் மாஹே பிராந்தியத்திலும் கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளான நிலையில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருந்தது. இதனிடையே மாஹே தொகுதியில் உள்ள பந்தக்கல் எனும் பகுதியில் மழை வெள்ளத்தில் 5 குடும்பங்கள் சிக்கியிருந்த நிலையில் அவர்களை படகுகள் மூலம் தீயணைப்பு வீரர்கள் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். இந்த மழையின் காரணமாக மாஹே பிராந்தியத்தில் உள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. புனித பேட்ரிக் முதுநிலைப் பள்ளியில் வழக்கமான உற்சாகத்துடன் பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்த நாள் தொடக்க பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. புனித பேட்ரிக் முதுநிலைப் பள்ளியில் வழக்கமான உற்சாகத்துடன் பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழா
தொடக்கப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் முன்னாள் மாணவியும் புதுவை அபிநய தாரகையும் புதுவை கூட்டுறவுத்துறை உதவியாளருமான புனிதா கலந்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் குறித்த பேச்சு போட்டிக்கு நடுவராக தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். முதுநிலை பள்ளியில் பிற்பகல் வெள்ளி விழா கட்டிட வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் பள்ளியின் முன்னாள் மாணவரும் இளைஞர் கலைத்திலக விருதாளரும் இந்திய தபால் துறை உதவியாளருமான வசந்தகுமார் கலந்து கொண்டு காமராஜர் குறித்த கவியரங்கத்திற்கு நடுவராக தலைமை தாங்கி கவியரங்கத்தில் பங்கு பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் 2022, 2023, 2023, 2024 கல்வியாண்டுகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த 19 மாணவ மாணவிகளுக்கும் மேலும் மாணவர்கள் தினத்தை முன்னிட்டு பள்ளியில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற 50க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி மாணவர் தினம் குறித்து சிறப்புரையாற்றினார். முன்னதாக விழாவிற்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்களை பள்ளி தாளாளர் பிரெட்ரிக் அறிமுகப்படுத்தி நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். இவ்விழாவில் பள்ளியின் மருத்துவ இயக்குனர் ஜீட்டா பிரெட்ரிக், பள்ளியின் முதல்வர் அல்போன்ஸ் ஹில்டா, பள்ளியில் புதிதாக பொறுப்பேற்க உள்ள முதல்வர் ஸ்டெல்லா, பள்ளியின் ஆலோசனை குழு உறுப்பினர் பேராசிரியர் சீதாராமன் மற்றும் இருபால் ஆசிரியர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாணவி நிவேதிதா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க, மாணவி குருபிரியா மாணவர் தின உறுதிமொழி ஏற்க, மாணவி அபிநயஸ்ரீ வரவேற்புரை வழங்க, மாணவர் அரவிந்தன் நன்றி கூறினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தமிழ்துறை ஆசிரியர்கள் இளவழகன், மீனாட்சி, கவிதா, ரெஜினா கார்மல், வள்ளி, ஜானகி, ராஜலட்சுமி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதி சீட்டு வழங்கும் சாப்ட்வேர் பழுதான காரணத்தினால் நோயாளிகள் பாதிக்கப்பட்டனர். புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் தினம்தோறும் 1000க்கும் மேற்பட்டோர் புறநோயாளிகளாக சிகிச்சை பெற்று செல்கின்றனர். புறநோயாளிகளுக்கு அனுமதி சீட்டு கணினி மூலம் பதியப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. இதனிடையே உலகம் முழுவதும் விண்டோஸ் சாப்ட்வேர் பாதிக்கப்பட்டதால் பல்வேறு சேவைகள் பாதிக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள அனுமதி சீட்டு வழங்கும் இடத்தில் சிறிது நேரம் சாப்ட்வேர் பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக கையால் எழுதி சீட்டுகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மற்றொரு சாப்ட்வேரை பயன்படுத்தி கணினி மூலம் மீண்டும் புறநோயாளிகளுக்கு அனுமதி சீட்டு வழங்கப்பட்டது. ஆச்சாரியா தவளக்குப்பம் பள்ளியில் வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு மரியாதை தந்து போற்றும் விதமாக தாத்தா பாட்டி தினம் கொண்டாடப்பட்டது. தவளக்குப்பம் ஆச்சாரியா பள்ளியில் வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு மரியாதை தந்து போற்றும் விதமாக தாத்தா பாட்டி தினம் கொண்டாடப்பட்டது. மழலையர் வகுப்பு குழந்தைகள் தங்கள் தாத்தா பாட்டிக்கு பாத பூஜை செய்து அவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றனர். அப்பொழுது தாத்தா பாட்டி மற்றும் பேர குழந்தைகளின் புகைப்படம் ஒட்டிய வாழ்த்து அட்டை கொடுக்கப்பட்டது. மேலும் அவர்களை மகிழ்விக்கும் விதமாக நடனமாடுதல், பாட்டு பாடுதல் போன்ற விளையாட்டுகள் நடத்தப்பட்டன. அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக புதுவை கலைமாமணி இன்னிசை குயில் MS சுப்புலட்சுமி விருது என 50க்கும் மேற்பட்ட விருதுகளை வாங்கிய KV பள்ளியின் இசை ஆசிரியை சரஸ்வதி, அவரின் கணவர், புதுவை மாநில ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் முரளி ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் செந்தில் குமரன் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். அனைவரையும் மகிழ்விக்கும் விதமாக சரஸ்வதி அம்மாள் பாட்டு பாடினார். மேலும் முதியவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் விதமாக தவளக்குப்பம் அன்னம் முதியோர் இல்லத்தில் இருந்து சிலரை அழைத்து அவர்களையும் குழந்தைகளை ஆசீர்வாதம் செய்ய வைக்கப்பட்டது. அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு மதிய உணவும் போர்வையும் கொடுக்கப்பட்டது. ஆச்சாரியா பள்ளி குழந்தைகளின் தாத்தா பாட்டி மட்டுமல்லாமல் சுற்று வட்டாரத்தில் 2 வயது முதல் 5 வயது வரை உள்ள குழந்தைகளின் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டியை அழைத்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்க அவர்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டது. இவ்வாறு பெரியவர்களுக்கு மரியாதை தந்து அவர்களை சிறப்பித்ததால் அவர்கள் மன மகிழ்ச்சியுடனும் நெகிழ்ச்சி பாராட்டும் நன்றியும் தெரிவித்தனர். இவ்வாறு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த ஆச்சாரியா நிறுவன தலைவர் டாக்டர் அரவிந்தன் ஜெயக்குமாருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது.
கிளாஸ் இருக்குல்ல அதை எடுத்து ரெண்டு கை கண்ணில் வச்சுக்கோ ஆசீர்வாதம். வழக்கு நமது பிரதம மந்திரி சொன்னப்போ நமக்கு நாட்டு மந்திரி அந்த ஆசிரியர்கள் தான் நமக்கு இப்போ ஆசிரியர்கள் இல்லை அப்படின்னாக்கா யாராவது எந்த வழியாவது வழி மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அந்த ஆசிரியரை பற்றி சொல்லணும்னா வார்த்தைகளே இல்லை. ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் மதிக்கிறவங்க எப்பவுமே யாரும் முன்னேறாமல் இருந்தது சரித்திரமே இல்லை. மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியுள்ள 3 புதிய சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி குரல் முழக்க கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. பேச்சுரிமை, எழுத்துரிமைக்கு எதிராக சமஸ்கிருத மொழியில் மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியுள்ள 3 புதிய சட்டங்களை திரும்ப பெற வேண்டும். 3 புதிய சட்டங்களையும் புதுச்சேரியில் அமல்படுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தி குரல் முழக்க கண்டன ஆர்ப்பாட்டம் சாரம் ஜீவா சிலை அருகே நடைபெற்றது. நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் நடைபெற்ற குரல் முழக்க கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து வழக்கறிஞர் மோகன் கூறுகையில், நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் இல்லாமல் சட்ட விரோதமாக சமஸ்கிருத மொழியில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள 3 புதிய சட்டங்களும் பேச்சுரிமைக்கு எதிரானது என்றும் இதனை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கைவிலங்கு போடும் காட்டு மிராண்டி செயலை திரும்ப பெறு, ஜனநாயகத்தை சாகடிக்கும் உருவாக்கும். ஜாக்கிரதை, ரத்து செய். முத்தியால்பேட்டை தொகுதியில் கண் சிகிச்சை செய்து கொண்ட முதியவர்களை நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் நேரடியாக சென்று நலம் விசாரித்தார். புதுச்சேரி நகர மாவட்ட பாஜக பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் தொடர்ந்து தொகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக 20,000 ரூபாய் மதிப்புள்ள கண் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட 10க்கும் மேற்பட்ட முதியோர்களை அவர்களது இல்லத்திற்கு சென்று சிகிச்சை தொடர்பாகவும் உடல் நலம் குறித்தும் விசாரித்தார். நிகழ்ச்சியின் போது பாஜக ஊடக பிரிவு மாவட்ட தலைவர் MR சரவணன், நிர்வாகிகள் ராம்குமார், இளைஞர் அணி மாவட்ட தலைவர் சுரேஷ், மாவட்ட செயலாளர் ஹரிஹரன் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். உயர் நீதிமன்ற உத்தரவின்படி புதுச்சேரியில் 2024ஆம் ஆண்டிற்கான சேவை சண்டை போட்டிகள் நடைபெற்றது. புதுச்சேரியில் சேவல் சண்டை போட்டி நடத்த தடை விதித்திருந்த நிலையில் உயர்நீதிமன்றம் சேவல் சண்டை போட்டிகள் நடத்த அனுமதி வழங்கியது. இதனையடுத்து உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தேங்காய்திட்டை சேர்ந்த சின்னத்தம்பி என்பவர் தலைமையில் 2024ஆம் ஆண்டிற்கான சேவல் சண்டை போட்டிகள் நடைபெற்றது. போட்டியில் 1500க்கும் மேற்பட்ட சேவல்கள் களத்தில் பறக்கவிடப்பட்டன. இவற்றில் விழுப்புரம் மாவட்டம் ஆழியூரை சேர்ந்த கதிரவன் வளர்த்த பரம்பரையின வழி மூராஸ் என்ற சேவல் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்று பந்தயம் பெற்றது. மேலும் நடைபெற்ற போட்டிகள் அனைத்திலும் சாம்பியன்ஷிப் என்ற பட்டத்தையும் அந்த சேவல் தட்டிச் சென்றது. இந்த சேவல் சண்டை போட்டிக்கு சிறப்பு அழைப்பாளராக அரசு கொறடா AKD ஆறுமுகம் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற சேவலின் உரிமையாளரான கதிரவனுக்கு கோப்பையினை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திருக்காஞ்சியை சேர்ந்த அரவிந்த், மணி, கலை, மோகன், தேவா, வசி, பால்ராஜ், வீரமணி, மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கிருமாம்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரி பாகூர் மற்றும் கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் இயங்கி வரும் தனியார் விடுதி என்று அழைக்கப்படும் லாட்ஜுகளில் புதுச்சேரி பகுதியின் தெற்கு காவல்துறை கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் உத்தரவின் பேரில் பாகூர் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர் சஜித் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் ஜெயக்குமார், நந்தகுமார் மற்றும் காவலர்கள், பெண் காவலர்கள் என்று 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் தனியார் தங்கும் விடுதிகளில் தமிழகத்திலிருந்தும் மற்றும் புதுச்சேரியை சார்ந்த சட்ட விரோதமான நபர்கள் மற்றும் கைதிகள், குற்றவாளிகள் குறித்து புதுச்சேரி பகுதியில் உள்ள அனைத்து இடங்களிலும் ஆய்வு செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கிருமாம்பாக்கம் பகுதியில் உள்ள காட்டுக்குப்பம் தனியார் விடுதியில் வாடகை அறைகள் எடுத்து தங்கி இருக்கிறார்களா என்று காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். நீ
ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பாராமெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ். இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட் பிராக்டிகல் கிளாஸஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள், பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம், புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி, உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். Courses offered: DMLT, DNA, Diploma in X-ray, Diploma in Dialysis, Diploma in Physiotherapy, Diploma in Ophthalmology. Admission நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th pass, +2 pass or fail or any degree. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், நியர் மணிமேகலை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நியர் பஜனை மடம், கொசப்பாளையம், புதுச்சேரி. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் டிஜிட்டல் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த அனைத்து பிராண்ட் மொபைல், லேப்டாப் மற்றும் ஆக்சசரிஸ் மிக குறைந்த விலையில். வாங்கும் லேப்டாப் மொபைல்களுடன் லேப்டாப் பேக், ஸ்மார்ட் வாட்ச், ஹெட்போன்ஸ் போன்ற பொருட்கள் முற்றிலும் இலவசம். மொபைல் மற்றும் லேப்டாப்புகளுக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். 2024 முதல் 2025 வரை. டிகிரி கோர்சஸ்: BSc மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, BSc டயாலிசிஸ் டெக்னாலஜி, BSc ஆப்டிமெண்ட்ரி டெக்னாலஜி, BSc ரேடியோலஜி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, BSc ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. டிப்ளமோ கோர்சஸ் என்ட்ரி மூலம் டைரக்ட் செகண்ட் இயர். யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. செய்திகள் தொடர்கின்றன. பாகூர் குருவிநத்தம் திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி பாகூர் அடுத்த குருவிநத்தம் திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து தினமும் இரவு கருட சேவை, பின்னை மரம், நாக வாகனம், யானை வாகனங்கள் உள்ளிட்ட வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. 17ஆம் தேதி திருக்கல்யாண உற்சவமும் 18ஆம் தேதி பரிவேட்டையும் போன்ற நிகழ்வுகள் வெகு விமர்சையான முறையில் நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றதையொட்டி அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் சன்னதியில் உள்ள மூலவர் மற்றும் உற்சவர்களுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் மகா தீபாராதனைகள் தொடங்கியது. அர்ஜுனன் தபசு, அரவான் பலி, கோட்டை கட்டி, பூந்தோட்டம் அழித்தல் ஆகியன நடைபெற்றது. தொடர்ந்து தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மற்றும் குருவிநத்தம், பாகூர், சோரியாங்குப்பம், இருளஞ்சந்தை உள்ளிட்ட சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களை சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இரவு சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நிர்வாக அதிகாரி லிங்கசாமி, உபயதாரர்கள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர்.
வாழைக்குளம் ஸ்ரீ நவசக்தி கருமாரி ஆலயத்தில் தீமிதி திருவிழாவில் பாஜக இளைஞரணி பொதுச் செயலாளர் கணபதி உள்ளிட்ட திரளான பக்தர்கள் தீமிதித்து அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வாழைக்குளம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நவசக்தி கருமாரியம்மன் ஆலய 21வது ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 15ஆம் தேதி தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் வீதி உலாவும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான நேற்று திருத்தேர் பவனி நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி பாஜக இளைஞரணி பொதுச் செயலாளர் கணபதி உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து அம்மனை வழிபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். நெட்டப்பாக்கம் பகுதியில் பட்டாசு தொழிற்சாலையில் புதுச்சேரி துணை மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பட்டாசு தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. எதிர்வருகின்ற தீபாவளி தினத்தை முன்னிட்டு உரிமம் பெறப்பட்ட பட்டாசு தொழிற்சாலைகளில் புதுச்சேரி மாவட்ட துணை ஆட்சியர் ஸ்ரீ சோமசேகர் அப்பாரு கொட்டாராவ் தலைமையில் பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன், நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் முன்னிலையில் பட்டாசு தயாரிக்கும் விதங்கள், பாதுகாப்பான முறையில் பட்டாசுகளை செய்து சேமிக்கப்படுகிறதா, முறையான பதிவேடுகள் பெற்றுள்ளனரா என பல கோணத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் அவர்களுக்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள குடோன்கள் மற்றும் அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்காக வைக்கப்பட்டுள்ள மணல் மற்றும் தண்ணீர் போன்ற வசதிகள் உள்ளனவா, மேலும் கிராமங்களில் இருந்து எத்தனை கிலோமீட்டர் தூரம் உள்ளது என்று பலவித கோணங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். இதற்கான அனைத்து ஆவணங்களும் வைத்திருப்பதாகவும் பட்டாசு தொழில் செய்கின்ற உரிமையாளர்கள் அதிகாரிகளுக்கு தகுந்த ஆவணங்களை கொடுத்தனர். அதிகாரிகள் அதனை பார்வையிட்டு வருகின்றனர். நெட்டப்பாக்கம் தொகுதி மடுகரை வெங்கடசுபா ரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மக்கள் குறை கேட்பு முகாம் நடைபெற்றது. நெட்டப்பாக்கம் தொகுதி மடுகரை வெங்கடசுபா ரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதுவை அரசு வருவாய்த்துறை மூலம் கிராமங்களை நோக்கி நிகழ்ச்சியின் மூலம் மக்கள் குறை கேட்பு முகாம் நடைபெற்றது. மாவட்ட துணை ஆட்சியர் ஸ்ரீ சோமசேகர் அப்பாரு கொட்டாராவ் பள்ளிக்கு நேரடியாக சென்று பொதுமக்களின் குறைகளை கேட்டு மனுக்களை பெற்றார். மேற்கொண்டு துறைகளின் பணிகள் குறித்தும் ஆய்வு செய்தார். இந்த நிகழ்ச்சியில் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன், நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் மற்றும் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த குறைகேட்பு கூட்டத்தில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை, திட்டம் மற்றும் ஆராய்ச்சித்துறை, நலவழித்துறை, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, இந்தியன் வங்கி, சட்ட பணியாளர்கள் ஆணையம், நுகர்வோர் விவகாரங்கள் துறை உள்ளிட்ட துறைகள் பங்கேற்றன. இந்த குறைகேட்பு கூட்டத்தில் நெட்டப்பாக்கம் தொகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பயனாளிகள் பங்கேற்று பயனடைந்தனர். குறைகேட்பு கூட்டத்தில் மின்துறை, பொதுப்பணித்துறை இல்லாததால் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர் கோவிலில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் உண்டியல் திறப்பு விழா நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்திற்கு சனிக்கிழமைகள் தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம். கூட்டம் காரணமாக பக்தர்கள் காணிக்கை செலுத்த முடியாத சூழல் இருந்து வந்த நிலையில் காணிக்கையை டிஜிட்டல் வழியில் செலுத்தும் வகையில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் உண்டியல் இன்று திறக்கப்பட்டது. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி முதன்மை மண்டல மேலாளர் ராகேஷ் வழிகாட்டுதலின்படியும் பக்தர்களின் வசதிக்காக உண்டியல் முதன்மை மேலாளர் கணேசன் மற்றும் கோவில் செயல் அலுவலர் அருணகிரிநாதனால் இன்று திறக்கப்பட்டு பொதுமக்கள் உபயோகத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்களும் வங்கி அலுவலர்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் மற்றும் பணியாளர்களும் கலந்து கொண்டனர். முதற்கட்டமாக வங்கி ஊழியர்கள் மற்றும் கோவில் ஊழியர்கள் QR கோடை ஸ்கேன் செய்து உண்டியல் மூலம் காணிக்கை செலுத்தினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிருமாம்பாக்கம் தனியார் விடுதிகளில் காவல்துறை அதிரடி சோதனை. சட்ட விரோதமாக யாரேனும் தங்கி உள்ளாரா என ஆய்வு.
திருநள்ளாறு கோவிலில் உண்டியல் திறப்பு. பக்தர்கள் டிஜிட்டல் முறையில் காணிக்கை செலுத்த ஏற்பாடு. பட்டாசு தொழிற்சாலைகளில் துணை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு. முறையான உரிமம் பெறப்பட்டுள்ளதா என சோதனை. மாஹேவில் மழை நீரில் சிக்கிக் கொண்ட 5 குடும்பங்கள் படகுகள் மூலம் மீட்டனர் தீயணைப்பு துறையினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.